நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராகு பகவானை பத்தி பார்ப்போமா? ராகு பகவான் எப்படிப்பட்டவர்? ஜோதிடத்திலே நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகு கேது. ஜோதிடத்தினுடைய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேது. ஏன் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் நடக்க வேண்டிய பலனை நிறுத்தி வைப்பதற்கும் நிறுத்தி வைத்த பலனை நடத்தி கொடுப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அதனாலதான் ராகு கேது எதிரே சுற்றி வருவாங்க. கடிகார சுற்றுக்கு எதிரே. மற்ற கிரகங்கள் இப்படி வந்தா இவங்க இப்படி வருவாங்க. ஒரு இன்கம் டாக்ஸ் அதிகாரி மாற, ஒரு என்ன சொல்றது, ஆய்வு அதிகாரி மாற. ஒரு கிரகம் தராத பலனையும் தர வைப்பது ராகு கேது தான், தருகின்ற பலனையும் தடுப்பது ராகு கேது தான். நம்முடைய சித்தாந்த ஜோதிடத்தில் இந்த ராகு கேது சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய நம்முடைய பல வினைகளை சுமந்து வருகின்ற கிரகம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, பேச்சு வழக்குகளோட சொல்லுவோம், அவன் நிழல் அவனோட அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த ராகுவானை பொறுத்தவரையிலும் மகர ராசியில் அமர்ந்து அதர்வண வேதத்தை முழுமையாக கற்றவர். 4 வேதங்களில் ரிக், அஜூர், சாம, அதர்வண என்று 4 வேதங்கள் உண்டு. இதில் அதர்வண வேதத்தை அதிகம் கற்றவர். இந்த அதர்வண வேதம், ரிக்வேதம், அஜுர்வேதம், சாமவேதம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இயல்புகளையும், வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சார ஒழுக்கங்களையும், தெய்வசக்தியினுடைய ஆற்றலையும், தெய்வசக்தியை, தெய்வீக ஆற்றலை எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற மந்திரங்களும் சொல்லப்படுகின்றன. அதர்வண வேதத்தில் சராசரி நிகழ்வுக்கு எதிரான எதிர்வினைகள் நிகழும் பொழுது, அதாவது தீய சக்தியினுடைய தீமைகள் நடக்கும் பொழுது அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, அல்லது தீய சக்தியை எப்படி பிரயோகப்படுத்துவது, அப்படி எதிர்மறையான எண்ணங்களை எப்படி பிரயோகப்படுத்துவது என்ற தன்மை அதர்வண வேதத்தில் முழுமையாக கூறப்பட்டுள்ளது. அதனால்தான் ராகு அதர்வண வேதத்தை கற்றவர் அப்படிங்கிறனால ராகுவை பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, பேய், பிசாசு என்று சொல்லக்கூடிய தீய சக்திகளுக்கு காரக கிரகமாக சொல்லப்படுகின்றது. இப்ப ராகு தீயவர் அப்படின்னா அப்படி இல்லை, அது அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு அர்த்தம். ராகுனுடனே நீங்க தீய சக்தின்னு நினைச்சிடக்கூடாது. ராகு அதனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த